இயேசு கிறிஸ்துவின் இனிதாம் நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இங்கு மீண்டும் 1 பேதுரு 2:12 முதல் 25 படிக்கலாம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. யாருடைய கட்டளைகளுக்கு? மனிதருடைய கட்டளைகள். அது என்னென்று பார்க்கலாமே. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நெக்ஸ்ட்டு, சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். நெக்ஸ்ட்டு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனச்சாட்சியை நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். நெக்ஸ்ட், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதில் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை, வசனங்கள் சொல்லும்போதே முழுக்க விவரமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தளம்புகளால் குணமாகினீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் ஏசப்பாடு சித்தம்னு நம்ம பல காரியங்களை பார்த்துருக்கோம். இந்த கீழ்ப்படிதல் ஏசப்பாடு கட்டளைக்கு கீழ்ப்படிக்கிறோம், கிரியைகள் எல்லாம் செய்கிறோம். இப்போ புறஜாதி மனிதர்கள், இயேசுவை அறியாதவர்கள், அவர்களிடத்தில் எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அன்புள்ள வாழ வேண்டும் என்றதையும் இங்கே சொல்லப்பட்டு